இன்னைக்கு நம்ம டேக் குக் இன்னுயிரை பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன்டா, இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் டேக் குக் பிடிக்கும், பிஎல் லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் இது வந்து என்னுடைய இந்த பிஎல் ஸ்டோரியில் இது என்னுடைய லைக் புது சேனல். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, பட் பிடிக்கும், டேக்குக்கு பிடிக்கும். ஓகேவா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை மிரட்டி அப்படியே ஒரு பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்துருப்பாரு. அண்ட் அவருடைய பேக் நெக்கை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸாக இழுத்து அப்படியே பக்கத்தில் கூப்பிட்டு பேசியிருந்திருப்பாரு. அண்ட் அதோட முடிச்சிருப்போம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த சீனில் தான் அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகேவுடைய பேக் நெக்கை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுக்கிறாரு. நம்ம ஜேகே பிள்ளை பயந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, அமைதியாக மட்டும் வந்து உட்காரலன்னு வச்சுக்கோயேன், அப்படியே இங்கேயே இழுத்து வச்சு நச்சுன்னு கிஸ் அடிச்சிருவேன், பரவாயில்லையா? என்ன கிஸ்ஸா? என்ன இந்த மாதிரி தப்பாக பேசுகிறீங்க, ஐயோ அண்ணா காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கத்த போக நம்ம டேயான் பிடிச்சிட்டாரு. ஏய், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாது, இப்போ நான் என்ன சொன்ன செய்ய மாட்டேன்னு நினச்சிட்ருக்கேன் நீ, அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேவா அப்படியே பக்கத்தில் பிடிச்சி இருக்கிறாரு. நம்ம ஜேகேவா ஓகே 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 நோ ப்ராப்ளம் நான் இங்கே உட்காரேன், கொஞ்சம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிவா வழிக்கு சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, அப்படியே செவிலியே வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு நாளே ஓவராக மிரட்டலில் போட நம்ம ஜேகே பிள்ளை பயந்துச்சு. அப்படியே நம்ம பிள்ளை அங்கேயே தான் அமைதியாக உட்காந்துட்ருக்கு, மடியில் பேக் வச்சுருக்கு கால் மேலே. அந்த அப்படியே அதை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்ருக்க நம்ம டே பார்க்குறாரு. பேகை கொடு நான் வச்சுக்கிறேன். பேகை கொடு நான் வச்சுக்கிறேன். வேண்டாம் நானே வச்சுக்கிறேன். ஏய் குட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க வந்து அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே மடியில் இருக்க பேக் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. யார் நீங்கள்? உன் புருஷன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இப்போ தான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன், தெரியுது. அதுக்காக நீ என் பொண்டாட்டி இல்லை, நான் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் ஈடிசின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம், பார்த்துக்கோங்க. புருஷன் மேலே கம்ப்ளைண்ட்டு பண்ணு போ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இது போலீஸ் பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை. பையன் லூசு பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டே பக்கம் திரும்பியே பார்க்கல. நம்ம டேவா அப்படியே பொறுமையாக அப்படியே பஸ்ஸும் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம சுகா ஏறுவார் இல்லையா, அவர் தான் அப்படியே மெதுவாக ஏறுறாரு. அதை பார்த்ததுமே நம்ம ஜேகே, ஆஹா என் ஃப்ரெண்டு வந்துட்டான், என் பார்த்தா வந்துட்டான், என் மச்சான் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேகை கொடுக்குறீங்களா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நின்றுக்கிறேன். எங்கே போகிற நில, அங்கே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற காட்டுறாரு. அது உன் ஃப்ரெண்டா? ஆமாம். அது என் ஃப்ரெண்டு பார்த்துக்குவான். உங்கள் ஃப்ரெண்டா? என் மச்சான் பார்த்துக்குவான். அவங்க எதுக்கு என் ஃப்ரெண்டும் பார்த்துக்கணும்? அது அவங்க வாழ்க்கை, அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம், நீ உட்காருங்க. இல்லை நான் அங்கேயே போகிறேன். ஏய் உட்காருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை அங்கேருந்து நவரவே விடலை, அப்படியே அங்கேயே தான் பிடிச்சி உட்கார வச்சிட்ருக்காரு. கையை வேறு அப்படியே அமைதியாக பிடிச்சிட்ருக்காரா, அது நம்ம ஜேகேவால் நவர முடியல, அந்த ஆர்ம்ஸை தான் பிடிச்சிட்ருக்காரு. எப்படி அப்படின்னா இப்போ ஹேண்ட் ஃபோல்ட் பண்ண மாதிரியே நம்ம டே வந்து அப்படியே ஹேண்ட் ஃபோல்ட் பண்ண மாதிரியே நம்ம ஜேகேவுடைய ஆர்ம்ஸை பிடிச்சிட்ருக்காரு. அண்ட் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்க, நார்மலாக கை கட்டி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். பட் நம்ம பிள்ளைக்கு தான் தெரியாது, அந்த மாதிரி ஆர்ம்ஸை கை கட்டிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்ருக்காங்கன்னிட்டு ஜேகே பார்க்குறாரு. கொஞ்சம் கையை தான் விடுங்களேன். முடியாது, எங்கேயோ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக லைக் ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவா பயங்கரமாக மிரட்டிகிட்ருக்காரு.
அப்படியே பஸ் போயிட்டே இருக்குது. நம்ம சுகா முன்னாடி ஏறினார் இல்லையா, அவர் அப்படியே திரும்பி பார்த்துருப்பாரு. பட் நம்ம ஜெக்கிவை அவ்வளோ கவனிச்சிருக்க மாட்டார். வரலையோ பிள்ளை இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் அங்கேயே நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் நம்ம டேவா பொறுமையாக அப்படியே நம்ம ஜெக்கே கையை பார்க்குது. அதுதான் ஐவி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அப்படியே அது ஒரு மாதிரி கை கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. அதை பார்க்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுது பிள்ளை இந்த வயசுலேயே, அவ்வளோ உடம்பு சரியில்லையா என்ன? சே, இதுக்கு தான் அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வருதோ. எல்லா கஷ்டமும் எனக்கு வந்துட்டா நல்லாயிருக்கும். ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் அப்படியே டல்லாகுது. அப்படியே மெதுவாக நம்ம ஜேக்கி கையை நம்ம ஜெக்கி அவருடைய தைஸை தான் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படியே அந்த தைஸ் மேலே இருக்க கையை அப்படியே மெதுவாக எடுக்க ஜேகே வந்து கையை விளக்க பார்க்குறாரு. பட் நம்ம ஜேகேவால் நம்ம டேவுடைய எனர்ஜிக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஏய், நான் கையை தானே எடுக்கிறேன், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நீங்கள் எதுக்கு என் கையை எடுக்கிறீங்க? பொண்டாட்டி கையை புருஷன் பிடிக்காம வரையாமல் பிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கையை அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து அவருடைய 2 கைக்குள்ளேயும் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. வலிக்குதா? இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, வலிக்குதான்னு கேட்டேன். வலிக்குது. பார்த்தாவே தெரியுது, கை வீக்கமாக இருக்கு. என்னாச்சு உடம்புக்கு? அது இருக்கு உங்களுக்கு? சொல்லுடி, என்ன ஆச்சு உடம்புக்கு? இதுக்காக இந்த மாதிரி கையில் ஐவியெல்லாம் போட்டுற அளவுக்கு உடம்பு சரியில்லை உனக்கு? உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தா. எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க? ஆக்சுவலி நீங்கள் யார் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னை கவனிச்சுக்க. நீங்கள் யார் இதெல்லாம் என்கிட்ட? உன் புருஷன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். என்னை இன்னும் இந்த பஸ்லேயே கத்த வைக்காது, புரிஞ்சுதா? ஒழுங்கா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜேகே. ஃபீவர் வரும், ஒரு 4 நாளில் சரியாயிடும். ஐவி போடுற அளவுக்கா ஃபீவரு? வைரல் ஃபீவர் வர அளவுக்கு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க. அதுக்கு அது எப்போ வரும்னு காவல் காத்துட்டு உட்காந்துருப்பாங்க. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி நல்லா தான் பேசுகிற போல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. எனக்கு இப்போ தான் 14 இயர்ஸ் ஆகுது. தெரியுதுடா, தெரியுது. வருங்காலத்தில் என் பொண்டாட்டியை வந்துடுவல்ல, அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், கையை மட்டும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மெதுவாக நம்ம ஜெக்கியோடைய கையை மசாஜ் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ அவர் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் தான். அப்படியே அந்த ரைட் ஹேண்டும் பார்க்குறாரு. இப்போ வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஐவியில் வந்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறாது இல்லையா, அது ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி ஆகிடும். அதனால வந்து மாற்றி மாற்றி போடுவாங்கள்ல 2 கையிலையும் ஐவி. அந்த மாதிரி தான் வந்து இன்னொரு கையில் இருக்கிறது ரிமூவ் பண்ணி இந்த கையில் போட்டிருக்காங்க. அண்ட் பார்க்குறாரு, அந்த கையிலையுமே போட்டாங்க. ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? கையை கொடு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கையை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இதுவாக நம்ம ஜேகே கையை இன்னொரு கையும் நம்ம நட்டியே எடுத்து பார்க்குறாரு. அதில் அப்படியே அந்த ட்ராப்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஐவி போட்ட இடத்துல லைட்டாக புண்ணாக இருக்குது. அது அப்படியே மேலே பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. வலிக்குதா? சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 கையுமே அப்படியே மெதுவாக நம்மகிட்டே அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஜேகேக்கு நம்மகிட்டே யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் இல்லை நமக்கே, அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கு இருக்குது. அப்படியே வந்து பஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நம்ம ஜேகே இறங்க வேண்டிய அந்த பஸ் ஸ்டாப்புமே வந்துடுச்சு. பஸ் ஸ்டாப் அப்படின்னா அது வந்து பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக
கையெடுக்க பார்க்குறாரு. பட் நம்ம டே கையை விடவே இல்லை. கையை விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. என்ன, பஸ் மூவ் ஆகிடும். பரவாயில்ல, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன், ஒரு மண்ணும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கையை வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு கையை எடுத்துட்டு கையை அந்த வாலண்டியரில் அம்பிழுத்து இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு பேகையுமே அப்படியே தூக்கிட்டு மச்சி இங்கே எடுக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கத்துறாரு. ஐயோ இங்கே தான் இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சுகா ஏறினார் இல்லையா, அவர் ஃப்ரெண்டில் தானே ஏறி இருப்பார். அப்படியே போய் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பார். நம்ம ஜேகே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா கொஞ்சம் கூட்டத்தில் அப்படியே நம்ம ஜேகேவை எல்லாம் மறைச்சிருந்துருப்பாங்க. அதனால நம்ம சுகா கண்ணுக்கு நம்ம ஜேகே தெரிஞ்சிருக்க மாட்டார். அப்படியே போயிட்டு ஒரு சீட்டுக்கிட்ட அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு நிற்க, அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் திரும்பி பார்த்தா நம்ம ஜிமின் தான். அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த கம்பிக்கு சாஞ்ச மாதிரி, அந்த சீட்டுக்கு சாஞ்ச மாதிரியே அப்படியே நம்ம சுகா பக்கத்தில் நின்றுட்டு நம்ம சுகாவை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம சுகாவை அப்படியே மெதுவாக பக்கத்தில் பார்க்குறாரு. ஐயோ, இவன் யாருன்னே தெரியலையே, எதுக்கு இங்கே இப்படி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே இருக்க, நம்ம ஜிமினா அப்படியே மெதுவாக பக்கத்தில் கொஞ்சம் நம்ம சுகா கிட்ட போயிட்டு நம்ம சுகாவுடைய ஐஸை தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சுகாவும் அப்படியே ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் பார்க்குறாரு. இவன் எதுக்கு நம்மளை இப்படி நோட் பண்ணுவான்? ஐயோ, நம்ம மச்சானுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆபத்தோ, ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளை பயந்துட்டுருக்க. நம்ம ஜிமினோ, ஹாய். ஆயா, ஐயோ, திரும்பி பார்க்காத சுகா, திரும்பி பார்க்காத. ஹாய், திரும்பிடாத அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்ம சுகா அந்த பக்கம் திரும்பவே இல்லை. நம்ம ஜிமின் பக்கம் அப்படியே ஜன்னல் வெளியே தான் பார்த்துட்டு இருக்காரு வேடிக்கை. ஹாய். ஐயா, என்ன மிரட்டுறானோ? ஹாய் பேபிமா. பேபிமாவா? ஐயோ பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கத்த. நம்ம சுகாவா யாரவா இருக்கோ, ஐயோ கண்டிப்பாக நம்மளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரக்கண்ணில் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் நம்ம சுகாவை தான் அப்படியே பேபி பேபின்னு கூப்பிட்டுருக்காரு. நம்ம சுகாவை திரும்பி பார்க்குறாரு. யார் நீங்கள்? பேபிமா, என்ன தெரியலையா? தெரியலன்றதுனால தானே கேட்குறேன். பேபிமா, இட்ஸ் மீ. இட்ஸ் மீனா? இட்ஸ் மீடா அப்போ இன் பப்ளுமா, உன் ஃப்ரெண்டு அந்த முண்டைக்கண்ணக்காரன்ல. வாட்? அதான் அந்த முண்டைக்கண்ணை, அந்த முயல் மூஞ்சி பையன், அந்த வெள்ளை மாவு மைதா மாவு. எக்ஸ்கியூஸ் மீ, பேர் தவிர இத்தனையும் சொல்லிட்டு இருக்கீங்க. யார் அது? அதான்டா உன் கூட அந்த முயல் மூஞ்சி ஒன்று ஏறுமே அந்த அந்த ஊரில். நீங்கள் ஜங்குக்கா சொல்கிறீங்க? ஓ, ஜங்குக்கா பேர் என் மச்சான் பேர் கூட தெரியாதல, இன்னும் லவ் பண்ணினுங்கிறான். சரி இப்போ தெரிஞ்சு போச்சு. மச்சானுக்கு பாஸ் பண்ணிடுறேன் பேர். அதப்பா அவன் காரன்ல உன் முண்டைக்காரனா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆடி பேபி, அந்த முண்டைக்காரக்காரன்ல, அந்த முண்டைக்கண்ணனுடைய ஆள் இருக்கிறான்ல தேயாங்க, அந்த தேயாங்க என் மச்சான், அவன் ஃப்ரெண்டு தான் நான், ஜிமின்னு பார்க்கு. ஜிமின் பார்க்கா? பார்க்கு ஜிமின்னு. ஷப்பா, உங்கள் பேர் சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் எனக்கு தேவையா? ஆக்சுவலி நீங்கள் யார்? என்ன பேபி அப்படி இப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க. அடாட்டி பேபிமா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுரி அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்ம ஜிமின் கொஞ்சலை போட. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இட்ஸ் மை பிஸ்னஸ் பேபி, ஃபாலோயிங் யூ, டாக்கிங் டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே கடலை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம சுகாக்கா செம்மையாக காண்டாகுது நம்ம ஜிமினை பார்க்க. அப்படியே தான் அந்த பஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட் வர வரையுமே நம்ம ஜிமின் நம்ம சுகா கூட அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. சுகாக்கு செம்மையாக காண்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பேபி ஐ லவ் யூ டி பட்டு அப்படிங்கிற மாதிரி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன். வாட்? ஆமாண்டா பேபிமா, அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் உன்னை பார்த்தேன்னா அப்பயே லவ் ஆகிடுச்சு மாமனுக்கு. அதுதான் அப்படியே அன்றைக்கே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் அந்த முண்டைக்கண்ணனை கூட்டின்னு ஓடியே போயிட்டேன் அந்த பஸ்ஸுக்கு. அதனால தான் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னி தான் வந்துருக்கிறேன். அதுதான் அப்படி ஒரு ப்ரப்போசலை போட்டுடலான்னு போட்டேன். சரி ஓகேடி, அப்போது எங்கள் ஃபோன் நம்பர் கூட மாமனுக்கு அப்படிங்கிற மாதிரி வாலண்டியர் நம்ம சுகா காலத்தில் இருக்கிற ஐடி கார்டெல்லாம் எடுத்து நம்ம
நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே வந்து அவர் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹேய் எரும மாட ஈவ்டீஸ்ன்னு சொல்லி பிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவோடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சுகா கத்த. பேபிம்மா வாய் ஏன்ட்ட கொள்ளறதுட்டு எப்போ இந்த தண்ணி குடிடி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சுகா பேக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து சுகாக்கே கொடுக்க. என்னது இது, வாய் ரொம்ப வந்து கொள்ளறதுட்டு அப்போ இந்த கொஞ்சம் தொண்டை ஆத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் திறந்து கொடுக்குறாங்க. நம்ம சுகாக்கா நம்ம ஜிம்மினை பார்க்க காண்டாகுது. லூசு பையக்கிட்ட வந்து மாட்டிட்டனோ, ஐயோ என் மச்சான் அங்கே என்ன பண்ணுறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நினச்சிக்கிட்டே வராரு. அண்ட் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுமே வந்துட்டு, அப்பாடா பஸ் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, அவ்வளோதான் இதுங்களுக்கு இதுக்கிட்டேருந்து ஒரு விடுதலை பெற்றா போதும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி பேக்கை தூக்கிட்டு நம்ம சுகாவுமே அப்படியே இறங்கியிருப்பார். அண்ட் இறங்கும் பொழுது தான் நம்ம ஜேக்கே அப்படி மச்சி இங்கே இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பார். அண்ட் சுகாவுமே பார்க்குறாரு, இவன் இவ்வளோ நேரம் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு சிக்னல் கூட கொடுக்காம இருந்திருக்கான் பார்த்தியா, இந்த ஐயோ இந்த கோழி குஞ்சு இவன் ஒருத்தன் பார்க்கு ஜிம்மின்னு பார்க்கான், மூஞ்சியை பாரு முகரையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம சுகா மனசுக்குள்ளேயே அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே இறங்குறாரு. நம்ம ஜேக்கேவுமே அப்படியே இறங்கியிருப்பார். நம்ம சுகா இறங்கினதுமே நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஜிம்மின்னு இறங்கிட்டு இருப்பார். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம டேவுமே கீழே இறங்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஜேகே அண்ட் சுகா 2 பேரும் அப்படியே முன்னாடி அப்படியே நடந்து போகிறாங்க. பின்னாடி நம்ம டே அண்ட் நம்ம ஜிமின் அப்படியே நம்ம ஜிமினா அப்படியே வந்து நம்ம சுகாவை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே வர்ற நம்ம டே பார்க்குறாரு. என்னடா ஓவர் குஷியில் இருக்க போல. ஆமாண்டா மாப்பிள்ள பண்ணிட்டு மில்ல ப்ரப்போஸ் எதா அப்போஸ்ட மாப்பிள்ள அப்போஸ் ஐ எம் ப்ரப்போஸ்டு டு மை பூசி கேட்டு. நீயா ப்ரப்போஸா? 2 நாள் தானடா அது பார்த்து, 2 நாள் 2000 வருஷம்டா மாப்பிள்ள எனக்கு. லவ்வுன்னா லவ்வுடா, அப்படி ஒரு லவ் ஒக்கா மக்கா அம்முட்டு லவ்வுடா எனக்கு என் போன மேலே. பாரு அவன் நட என்ன உடை என்ன, அவன் ஹேர் ஸ்டைல் என்ன, அவன் கண் என்ன, அவன் அழகு என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவராக வர்ணிப்ப போட பா தாங்கலை என்னால். இதை போது அந்த முயல் முஞ்சி அந்த மைதா மாவு வெள்ளை மாவு அதை பார்த்து என்ன ஏதாவது சொல்கிறேன்னு அந்த முட்டை கண்ணனை இல்லை. அப்புறம் ஒன்று வர்ணிப்பை கேட்டு மூடிட்டு வா. சரி நல்லா இருந்தா சரி. ஆமாம் அவன் என்ன சொன்னான்? அவன் என்னவோ ஒன்றும் சொல்லடா பையா, லூஸு மெட்டல்னு தான் திட்டினான். சரி பரவாயில்ல, இந்த லூஸு மென்டல்ன்ற வர்ற வாயில் அப்படியே வந்து மாமா ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்கு என்ன ரொம்ப நாள் ஆகாதில்ல. சரி வாடா ஃபாலோ பண்ணலாம், போயிட போதுங்க அதுங்க 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுங்க 2மே அப்படியே வருதுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அந்த பக்கம் அதுங்க 2ம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க, இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து அவங்கவுங்க ஆளை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, சிக்னல் பண்ணுறாங்க. செம்மையாக காண்டாகுது முன்னாடி போகிற 2 பேருக்கும். அப்படியே நம்ம பிள்ளைங்க இன்னொரு பஸ் ஏறும் இல்லையா, அந்த பஸ்ஸும் பார்த்தா இன்றைக்கி லேட்டு வருமோ, நம்ம என்றைக்கு சீக்கிரமாக வரணுமோ அன்றைக்கே வந்து அந்த பஸ் லேட் ஆகும், நம்ம என்றைக்கு லேட்டாக வருமோ அது நம்மளை விட்டுட்டே ஓடியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. அப்படியே பார்த்தா நம்ம டே மெதுவாக அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஏய் ஏய் அப்படின்னு கூப்பிட நம்ம ஜேகே திரும்பியே பார்க்கல. ஏய் இங்கே உன்னதாண்டி திரும்பி பார்க்க முடியுமா இல்லை பஸ்ஸில் நடந்த மாதிரி இழுத்து வச்சு? ஐயோ கடவுளே, என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரியா? தனியாவா? எதுக்கு? என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் இங்கே பேசுங்க. எங்கெல்லாம் வச்சு பேச முடியாது, தனியாக தான் பேசணும். வா. அப்படியெல்லாம் வர முடியாது, வாங்க. வரல அப்படின்னா நானே தூக்கிட்டு போயிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ இது பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் ஏரியா. தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்படின்னு சொல்லி நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், பார்த்துக்கோங்க. பாருங்க அங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க போலீஸு அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க போலீஸில் தான் காட்டுறாங்க நம்ம ஜேகே. பரவாயில்ல இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயமே இல்லை, அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினா ஐயோ வாயிலே வார்த்தை வரலையே, பேபி கிப்னிட்டு வாயிலே வச்சுருவேன். பேபி நோ ஆங்கிரிடா. அப்போது மாமனுக்கு என்னைக்கு ஓகே சொல்லிட்டு சொல்லு, பிஞ்சொரு செருப்பு. என்னோட மாமா
ஐ எம் யுவர் மாமா. ஆமாம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது மாமான்னுட்டு. தெரியுதா? இப்போத்தா நோ ஆங்கிரி வேர்ட்ஸ்டா அப்போ. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை பையன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரலாமா? என் வாயில் வரும், அதை விட இன்னும் நல்லாவே வரும். கேட்குறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஆங்கிரி வேர்ட்ஸில் திட்டக்கூடாது அழகு. இதை விட கேவலமாக கேட்டுருவேன், மரியாதையை ஓடி போயிடுங்க. ஐயோ அட்டுமா, டோன்ட் பி ஆங்கிரிடி அப்போ அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்து நம்ம ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம சுகா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்பொழுது பஸ் வந்துருச்சு. நம்ம டே பார்க்குறாரு, பஸ்ஸு வேறு வந்துடுச்சா. ஏய் கொஞ்சம் தனியாக பேசின வாயேன். முடியாது. நான் தான் வான்னு சொல்கிறேன்ல. முடியாது, நான் தான் சொல்கிறேன்ல, போங்க அப்படிங்கிற மாதிரி. பஸ் வந்ததுமே நம்ம ஜேகே அப்படியே பஸ் ஏறிட்டாரு. நம்ம சுகாவும் அப்படியே கூடவே போய் ஏறியிருப்பார். பேபி பேபி பாய்டி செல்லம், பிஞ்சிரு செருப்பு போட அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஏற்றிட்டு போயிருப்பார். அண்ட் டேவுமே அப்படியே நம்ம ஜேகே போயிட்டு ஒரு ஜன்னல் ஒரு சீட்டில் தான் உட்காடுறாங்க. ஐய் பார்த்து பத்திரம், உடம்ப பார்த்துக்கோ. இல்லை எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஆமாம் ஆமாம், நீயும் தெரிஞ்சதை தான் பார்த்தனே, உனக்கு தெரிஞ்சதை பாரு. 2 கையிலையும் எப்படி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபீவர் வந்துருந்தா இப்படி ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஒரு வாரம். ஒழுங்கா உடம்ப பார்த்துக்கோ. டேப்லெட் இருக்குல்ல, ஒழுங்கா சாப்பிடு. நான் நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு உங்கள் பார்க்கவே பிடிக்கல. அது நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் பஸ்ஸுமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படியே நம்மட்டே ஓகே பாய் பத்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டு நம்ம ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஜெமினா தான் பாய்டி பட்டு பேபிமா பாய்டி செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் வந்து பாய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஜேகே அண்ட் டே அப்படியே பஸ்ஸில் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜேகேக்கு மூட் ஆஃப் ஆகிட்டு, என்ன இவன் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், பயமாக வேறு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேருமே மச்சி மடக்கிட்டியா? இல்லை. ஏன்டா? அவன் எங்கே பார்த்தா மடக்கிற மாதிரியா தெரியுது. அப்படியே நான் முண்டை கண்ணா, கடவுளே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பிள்ளைக்கு உடம்பு வேறு சரியில்லை. சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகே சைடு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டே சைடில் பார்க்கலாமா? இப்போ ஒரு காலேஜில் தான் காட்டுறாங்க. காலேஜில் தான் நம்ம டே வந்து அட்மிஷன் போட்டிருக்காரு. கூடவே நம்ம ஜிமினும் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. மச்சி பரவாயில்லையேடா, நம்ம ஊருக்கே வந்துட்ட போல. ஆமாம், வெளியூரில் எத்தனை நாளைக்கு தான் படிக்கிறது ஹாஸ்டலில் படித்து ஒரு மாதிரி இருக்குடா மச்சான். அதான் நம்ம ஊருக்கே வந்துட்டேன். சரிடா இனிமேல் நம்ம 2 பேரும் அப்படியே காலேஜுக்கு கெத்தாக போகிறோம். என்ன சொல்கிற? அப்படியே காலேஜுக்கு போகிறோம், கலக்கிறோம். எப்படி என்னன்ற? சரிடா மச்சி. ஏதாச்சும் பொண்ணு என்ன லவ் கிவ் ஏதாவது செட் ஆகல. எல்லாம் மேக்கப் அப்பிட்டு தெரியுதுங்க. ஃபுல்லாக அப்படியே செவத்துக்கு சுண்ணாம்படிச்சாட்டம். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் யாரும் பார்க்கலண்ணா. ஆஹா சரி அதை காலேஜுக்கு வந்துட்டோம்ல, ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணிடுவோம். பண்ணுவோம். சரி அப்படின்ட்டு 2மே அப்படியே வந்து ஒரு காலேஜில் தான் வந்து அப்படியே அட்மிஷன். நம்ம ஜேகே அண்ட் நம்ம டே அண்ட் நம்ம ஜிமின் 2 பேருடைய பேரண்ட்டுமே அப்படியே வந்து அந்த காலேஜில் வந்து நம்ம ஜேகேவும் ஜிமினும் சேர்த்து விட்ருப்பாங்க. சாரி, நம்ம டே ஓகே. நம்ம டேவுடைய ஊர் எது அப்படின்னாக்க, நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம். அவங்க வந்து அந்த பக்கம் இருந்து தான் வருவாங்க. அந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. அந்த பஸ் வந்து இந்த ஊர் வழியாக தான் போகும், நம்ம ஜேகே ஊர் வழியாக. அண்ட் நம்ம ஜேகேக்கும் சரி, நம்ம அந்த பஸ் மட்டும் தான் நம்ம ஜேகே ஊரில் வரும். பட் நம்ம டே ஒரு ஊரில் இருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து நிறைய வேலை வந்து அந்த காலேஜுக்கு போகும். பட் வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டே வருவார். அவர் வர டைமுக்கு எந்த பஸ் இருக்கோ அந்த பஸ்ஸில் அவர் ஏறி வந்துடுவார். அந்த மாதிரி அவர் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வர்ற பஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருப்பார் காலேஜுக்கு. இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம டே அண்ட் நம்ம ஜிமின் 2 பேரும் காலேஜுக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க.
அப்படி வரும்பொழுது தான் அப்படியே வந்து ஒன் டே நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக பஸ்ஸில் ஏறி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சுழிச்சு வச்சுக்கிட்டு, அப்படி ஒரு மாதிரி டல் ஃபேஸில். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஐயோயோ எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்த டேயில் தான் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை பார்த்துருந்துருப்பாரு. அண்ட் பார்த்ததுமே ஒரு மாதிரி நம்ம ஜேகே நல்லா முட்டை முட்டை கண்ணு வச்சுக்கிட்டு அழகாக அந்த பவுட்டி லிப்ஸு இதெல்லாம் அப்படியே பார்க்க நம்ம டேக்கு நம்ம ஜேகேவை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட்டு சைட் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு சைட்லேயே வந்து நம்ம டேக்கு நம்ம ஜேகே மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருக்கும். பிடிச்சதுமே லவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைல்ல. ஒரு கொஞ்ச நாள் போக போக தானே அப்படியே ஒரு அட்ராக்ஷனு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லவ்வாக மாறும். அப்படியே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம டே வந்து ஒவ்வொரு லைக் நம்ம ஜேகேவுடைய பாடியில் வந்து வேறு எந்த பார்ட்ஸும் லைக் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஜேகேவுடைய அந்த கண்ணை மட்டும்தான் வந்து நம்ம டே வந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முட்டை கண்ணை எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கண்ணை மட்டும்தான் வந்து நம்ம டே வந்து நோட் பண்ணியிருந்திருப்பார். இதே மாதிரி நாட்கள் கடந்து 1 மந்த்து போயிருக்கோம். அந்த 1 மந்த்துமே வந்து நம்ம டே வந்து நோட் பண்ணியிருந்திருப்பார். ஏன் அப்படின்னா நம்ம ஜேகே வந்து அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். பஸ்ஸில் ஏதாச்சும் புக்ஸ் எடுத்து படிக்கிறது, அப்படியே இல்லைனாக்கா வந்து ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜேகே வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார். உள்ள பஸ்ஸுக்குள்ளே வந்து யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா, பேசுகிறாங்களா, யாராச்சும் நம்மளை பார்த்து சைட் அடிக்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து எந்த விஷயமே நம்ம ஜேகே வந்து நோட்டே பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துருப்பாங்க. இன்கேஸ் சுகா வராங்க அப்படின்னா சுகா கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்க நம்ம டேக்கு அவர் அறியாமலேயே நம்ம ஜேகே மேலே லவ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அப்படியே அது தானா லவ்வாகவே மாறிட்டு அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஜேகே எதர்ச்சியாக வந்து நம்ம டே பக்கம் திரும்பி பார்த்துருந்துருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து நம்ம டேக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்த்ததும் அந்த நாள் தான் அப்படின்ட்டு அவருக்கு வந்து பயங்கர ஹாப்பி. நம்ம டேக்கு நம்மளை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த 1 மந்தில் நம்ம டேவை வந்து நம்ம ஜேகே பார்த்துருக்க மாட்டார் இல்லையா. என்னவா அவன் பாட்டுக்கு அவர் இருப்பான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆச்சு பார்க்கலான்னு பஸ்ஸில் யாராச்சும் இருக்காங்களான்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் சைலண்ட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஜேகே நம்ம டேவை பார்த்ததுமே அவ்வளோதான், பிள்ளைய கையிலே பிடிக்க முடியல, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேகே நம்ம டேவை நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அது நல்லாவே தெரியும் நம்ம டேக்கு. நம்ம டே வந்து நம்ம ஜேகே நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னமும் வந்து நம்ம ஜேகேவே பார்க்குறது, சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி இன்னும் டீப்பாக லவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நாட்கள் செல்ல நம்ம டேக்கு நம்ம ஜேகே மேலே அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக ரொம்ப ஒரு மாதிரி ஒப்சஸ்டடாக அந்த மாதிரி ஒரு லவ் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி நாட்கள் நகர்ந்து 4 மந்த் ஆகிருக்கும் நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி. அந்த 4 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த 1 வீக் வந்து வந்திருக்க மாட்டார். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஜேகே பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னதுமே நம்ம டே வந்து பார்க்குறாரு, எங்கேயாச்சும் பஸ்ஸுக்கு எங்கேயாச்சும் வண்டியில் எங்கேயாச்சும் வர்றானா, இல்லை நடந்து எங்கேயாச்சும் வர்றானா, ஓடி வர்றானா, பஸ் மிஸ் பண்ணிவிடுவானோன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே வந்து பஸ் அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும்ல, அப்படியே வந்து வெளியெல்லாம் எட்டி பார்க்குறாரு, ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாரு எங்கேயாச்சும் வர்றானா அப்படின்ட்டு. பட் நம்ம ஜேகே வரவே இல்லை. நம்ம டேக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டமாகுது. ஏன்னா நம்ம டேவால் நம்ம ஜேகேவை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஒரு நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கலாம் அப்படின்னா அன்றைக்கி டே நமக்கு போகாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம டேக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி போகவே இல்லை நாள். எது எடுத்தாலும் மனசு கஷ்டம், எதாக எடுத்தாலும் ஒரு மாதிரி அபசகணும் அப்படி இப்படின்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு எது எடுத்தாலும் விளங்காத போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஜிமினா மச்சி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றும் இல்லை, ஜேகே வரலடா. ஜேகே வரலையா? என்னாச்சு அந்த முட்டைக்கண்ணனுக்கு? தெரியல, வரல அவன். ஒரு மாதிரி நாளே போக மாட்டேங்குது, மனசே கஷ்டமாக இருக்குடா, ஒரு மாதிரி பண்ணுது, மனசெல்லாம் ஒரு மாதிரி பிசையுது.
சரிடா விட்றா, ஏதாச்சும் லீவு போட்டுனுப்பான், விடு நாளைக்கு வரட்டும், நாளைக்கு வரும்போது பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம ஜிமின். அப்படியே வந்து நம்ம டேவுமே வந்து மனசு அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு ஓகே நாளைக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த டே வந்து சரியாக போயிருக்காது. பட் இருந்தாலும் மனசை வந்து கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு வந்துடுவான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளையுமே அப்படியே இருந்திருக்கோம். ஒழுங்காக சாப்பிட்ருக்காது, ஒழுங்காக தூங்கியிருக்காது, ஃபுல் நினப்புமே வந்து நம்ம ஜேகே மேலே தான் இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆகுது, அதே மாதிரி நம்ம பிள்ளை வந்து அப்படியே எங்கேயாச்சும் வருவான ஜேகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. பட் நம்ம ஜேகே வரவே இல்லை. அவ்வளோதான், நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இனிமேல் வரவே மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அப்படியே நாட்கள் 3வது நாள் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 1 வீக் ஆகிடுச்சு, 5 நாள் ஆகிடுச்சு அவன் இந்த பஸ்ஸில் வந்து. ஒரு வேளை வராமல் போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து நம்ம டேக்கு அந்த 5 நாள் வந்து நம்ம ஜேகேவை பார்க்காமலே ஒரு மாதிரி உயிரே இல்லை அவர்கிட்ட. அவனுக்கு ஏதாச்சும் அடி இது பட்டிருக்குமோ, உடம்பு சரியில்லையோ, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், என்கிட்ட அப்படியே நல்லபடியாக வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம டே வந்து இந்த சாமியே கும்பிட மாட்டார். நம்ம டே எல்லாம் அவங்க அம்மா அவ்வளோ சொல்லுவாங்க, போய் சாமி கும்பிடுடான்னுட்டு. பட் நம்ம டேக்கு அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அடப்போமா அப்படிங்கிற மாதிரி போகிற ஆள். பட் அவராக வாலண்டியராக டெய்லி எழுந்து தலை குளிச்சுட்டு அப்படியே அந்த விடிய காலையில் அப்படியே அந்த கோவில் பக்கத்தில் கோவிலெல்லாம் இருக்கும், நம்ம டே வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஏர்லி மார்னிங் அப்படியே அந்த வேஷ்டி பனியலெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு அப்படியே அந்த கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை போடுவார். இந்த 4 டேஸுமே லைக் அந்த மண்டே வரல, டியூஸ்டே இருந்து அப்படியே ஆரம்பிச்சுருந்துருப்பார். அவனுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஃப்ரைடே ஆகிட்டு அவன் வரமாட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. டே என்னாச்சுடா, ஏன் ஒரு வாரமாக ஒரு மாதிரி இருக்க, டல்லாகவே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன உனக்கும் ஜெமினுக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரியே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுடா, அம்மா தானே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல. சரி தோணும் போது சொல்லு, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுடைய அம்மா போயிருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம டே ஹார்ட் பிரேக் ஆனவர் அப்படியே தூங்கவே இல்லை. அப்படியே அந்த நைட்டில் அந்த ஃப்ரைடே நைட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த தலகாணியில் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு அழுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே இந்த தலகாணியை தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்னாச்சு ஜேகே உனக்கு? 5 நாள் ஆகிடுச்சுடா நீ அந்த பஸ்ஸில் வந்து, 5 நாள் ஆகிடுச்சு நான் உன்னை பார்த்து. என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? உடம்பு சரியில்லையா? இல்லை ஹாஸ்டல் ஏதாச்சும் சேர்ந்துட்டியா? இல்லை இனிமேல் இந்த பஸ்ஸில் வரவே மாட்டியா? அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவர் அப்படியே அழுதுட்ருக்காரு. அண்ட் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மண்டே அதே மாதிரி விடிய காலையில் எழுந்து அந்த கோவில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை பண்ணுறாரு. அண்ட் 7 o'clockலாம் அப்படியே ரெடியாகிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துட்டாரு. 7:15க்கு பஸ் வருது. அப்படியே இந்த பஸ்ஸில் ஏறும் பொழுதே அப்படியே வேண்டிக்கிட்டே ஏறுறாரு, கண்டிப்பாக இன்றைக்கு ஜேகே வந்துடணும், பஸ்ஸில் வரணும், அவனை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, அவன் இல்லை அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே வந்து வேண்டிக்கிட்டே அந்த பஸ்ஸில் ஏறி அந்த சீட்டில் உட்காராரு. அவருடைய சீட் அந்த ஸ்பாட் இருக்கும் இல்லையா, இப்போ காலேஜ் போகிற பசங்களாம் எப்போவுமே ஏறினா ஒரே சீட்டில் தான் உட்காருவாங்க. அந்த ஊரில் வந்து அந்த டைமில் பஸ்ஸு காலியாக வரும் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ஏரியாலெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம டே ஏறுறதுக்கு ஒரு 2 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி தான் வந்து அந்த பஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த பஸ்ஸனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால அவ்வளோ கூட்டம் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஏறி அதனுடைய ஸ்பாட் எது அப்படின்னாக்கா பின்னாடி சீட்டு, பின்னாடி படி இருக்கும் இல்லையா பஸ்ஸில், அதுக்கு அப்படியே ஒரு 2 சீட்டு தள்ளி, அந்த ஸ்டெப் சைட்லேயே 2 சீட்டு தள்ளி தான் அவருடைய ஸ்பாட். எப்போவுமே வந்து நம்மட்டே அந்த இடத்துல தான் உட்காருவார். அப்படியே அந்த சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜேகே ஊர் வர்ற வரையிலுமே
நம்ம டே வந்து அப்படியே மனசுக்குள்ளாரையே அவன் இன்னைக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அவர் வேண்டின மாதிரியே நம்ம ஜேகே அன்னைக்கு பஸ்ஸில் ஏறி இருப்பார். ஆனால் அன்னைக்கு வந்து அவருடைய சீட்டில் உட்காந்துருக்க மாட்டார். அண்ட் அப்போ தான் வந்து நம்ம டே வந்து நம்ம ஜேகே கையை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு அவனுக்கு? உடம்பு சரியில்லையா? ஒரு வாரமாவா? கையில் ஐவி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவனை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரம் அவன் கஷ்டப்பட்டுருக்கான்ல. ஆனால் ஒரு வாரம் நான் இங்கே நல்லா இருந்துருந்தேன், குத்துக்கல் மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவரே மனசுக்குள்ள. ஏன்னா ஜேகே பார்த்ததுமே நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம். வந்துட்டான் அவன், நான் வேண்டின கடவுள் கை வீட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போ ஜேகே கையை பார்த்ததும் தான் அப்படியே மனசே விட்டு போச்சு அவருக்கு. அவனுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவன் பக்கத்துலையாச்சும் வந்து உட்காரட்டு, உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு, எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்பான், ஷோல்டரில் பேக் வேறு மாட்டிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பேகை வாங்கி வச்சுருப்பாங்க மடியில். சரி அவனாச்சும் வந்து பக்கத்தில் வருவானா அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம டே வந்து அப்படியே அவர் பக்கத்தில் பேக் இருந்திருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்திருப்பாரு. பட் நம்ம ஜேகே வரல. அதை பார்த்ததுமே டேக்கு கஷ்டமாக இருக்குது, கோவமாகவும் வருது. அதான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவன் நின்றுட்டு இருக்கான்? நான் தான் சீட்டில் பேக் எடுக்கிறேன், பார்க்குறான், வந்து உட்காரலாம்ல அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் கஷ்டமாகவும் இருக்குது. ஐயோ எவ்வளோ நேரம் நிற்கும் புள்ள அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து அன்னைக்கு நாள் போயிட்டு அடுத்த நாள் ஆகுது. அப்படியே அந்த டே ஃபுல்லாக இந்த 1 வீக்லேயுமே வந்து நம்ம டே வந்து ஒழுங்காக சாப்பிட்டே இருந்திருக்க மாட்டார் சுத்தமாக. ஓரளவுக்கு ஒரு 4 வாய் 5 வாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்துருப்பார். இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே அவ்வளோதான், நம்ம டேவால் தாங்கவே முடியல. அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. மாத்திரை சாப்பிட்றானா, ஃபுட்டு எடுத்துக்கிட்டானா, எதுவுமே தெரியல. எங்கள் அண்ணா மட்டும் ஒழுங்காக சாப்பிட்ணுமா, இந்த சாப்பாடு ஒன்று தான் கேட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே அப்படியே சொல்லிவிட்டு அவர் அப்படியே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கார். மச்சி சாப்பிட்றா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்றா பையா, வயிற்றுக்கு சாப்பாடு முக்கியமாகனே, எல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு நீ மட்டும் திங்கு. ஏன்டா என்னடா ஆச்சு மாப்பிள்ள, சொல்லு, பார்த்தாக்கிட்ட சொல்லு. ஜேகேக்கு உடம்பு சரியில்லை. எதை முட்டைக்கிறானுக்கா? என்னாச்சு உடம்புக்கு? தெரியலடா, கையில் ஐவியெல்லாம் போட்டிருக்காங்க. ஐவி போட்டிருக்காங்களா? அவ்வளோ உடம்பு சரியில்லையா என்ன? அதான் எனக்கும் தெரியல. 2 கையிலையும் ஐவி போட்டிருக்காங்க. 2 கையும் அப்படியே வீக்கமாக இருக்குது. மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா அதை பார்த்ததுலேருந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, அதெல்லாம் சரியாக இருக்கும். அதான் ஸ்கூலுக்கு போயிருக்கான்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமாயிடுற. உடம்பு தானே சரியில்லை, 4 நாள் சரியாக போயிடும், இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க சாப்பாடே வந்து நம்ம டே வந்து சாப்பிடல. அடுத்த நாள் ஆகுது. அப்போ தான் வந்து இந்த கண்டக்டர் வந்து நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு வந்து நம்ம டே பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டே வந்து நம்ம ஜேகே கிட்டே பேசி வம்பிழுத்து இருந்திருப்பார். அண்ட் இந்த சீன் தான் நடந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க 2 போகுது இல்லையா பஸ்ஸில், நம்ம ஜேகே அண்ட் நம்ம சுகா 2மே அப்படியே பேசிக்கிட்டே போதுங்க. இந்த மாதிரி தான் பண்ணோம் சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன்கிட்ட அவன் அப்படி இங்கே ஒருத்தர் இந்த குள்ளவாண்டாட்டு இருந்துக்குன்னு கோழி குஞ்சாட்டம் என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசினான். அது ப்ரப்போஸ் வேறு ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் நான் உன்னை பார்க்குறேன், இல்லை ப்ரப்போஸே போட்டான் என்கிட்ட அப்படின்னா. ப்ரப்போஸா ஃபஸ்ட்டு டே போய்வா? அடா ஆமாண்டா, ஏன்டாடே நீ வேறு உன் வாழ்க்கையை காப்பாற்ற போய் நான் மாட்டிக்கிறேன் போல். சரிடா விட்றா. அண்ட் இப்படியே வந்து அன்றைக்கி டே எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டு நாட்கள் நகர்ந்து போகுது. இந்த பக்கம் நம்ம டேக்கு நம்ம ஜேகே மேலே லவ் வந்து அப்படியே கூடி தான் போகுது, குறையில. அப்படியே அந்த லவ் ஒரு மாதிரி ஒப்சஷன் ஆகுது. ஒரு மாதிரி ஒப்சஸ்ட் ஆவாங்க இல்லையா, லைக் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவன் என் கூட மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிக்காத மாதிரி பண்ணாக்கு உடனே கோவம் வருமே, அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது நம்ம டேக்கு லவ். பட் நம்ம ஜேகே அந்த டைமில் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல அந்த லவ்வை. நம்ம டே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார். பட் நம்ம ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கல.
ஐம் சாரி, நான் இப்போ ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கேன், எனக்கு இதுக்கான ஏஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன ஏஜ் கிடையாது? ஆ நான் தான் லவ் பண்ணுறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்து ஒரு மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை அப்படியே ஒரு மாதிரி கத்திருப்பார். பட் நம்ம ஜேகே முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நாட்கள் நகருது. அப்படியே வந்து நம்ம டே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு அப்படியே நம்ம ஜேகே 9th முடிச்சிருப்பாரு, செகண்ட் இயர். நம்ம பிள்ளை 10th முடிச்சிருக்கோம். இந்த நாட்கள் கேப்லேயே நம்ம ஜேகேக்கு நம்ம டே மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். லைக் எப்படி அப்படின்னா, இந்த பஸ்ஸில் வந்து பசங்களாம் வந்து சைட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய நடக்கும் இல்லையா பஸ்ஸில். அந்த மாதிரி நம்ம ஜேகேவை வந்து எல்லா பசங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சைட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அது டேக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. அப்படியே அந்த பஸ்ஸுன்னு கூட பார்க்காம அந்த பசங்களெல்லாம் போட்டு செம்மையாக அடிச்சிருப்பாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ அவனை அந்த மாதிரி பேசுவா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ஜெயிக்க முன்னாடி தான் நடந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்க்க நம்ம ஜேகேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும் நம்ம டே மேலே. அப்படியே வந்து நம்ம ஜேகே உடம்பு சரியில்லைன்னா அப்படியே வந்து நம்ம டே வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. ஈவினிங் டைமில் வந்து அப்படியே வந்து எந்த பஸ்ஸில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே எந்த பஸ்ஸில் வருவாங்கன்ட்டு நம்ம டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஜேகே வர்ற பஸ்லேயே ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறுறது, அப்படியே வந்து நம்ம ஜேகேக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏதாச்சும் ஜூஸு, இந்த மாதிரி ஐஸ்கிரீம், இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க நம்ம ஜேகே வாங்கவே மாட்டார். செம்ம காண்டாயிரும். இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. இங்கே பாரு பொண்டாட்டி, நான் தானே கொடுக்குறேன் உன் புருஷன், ஏன் வாங்கிட்டா என்னவா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். பட் நம்ம ஜேகே அதை தொட்டு கூட பார்த்து இருந்திருக்க மாட்டார். இப்படியே நாட்கள் நகர்ந்து இப்போ வந்து நம்ம ஜேகே 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டாரு. நம்ம பிள்ளை நம்ம டே வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காரு. அண்ட் இதுக்கு மேலே நம்ம டேவால் பொறுத்துக்கவே முடியல. 2 வருஷமாக நம்ம திரும்பிட்டுருக்கோம் பின்னாடி. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஒரே ஒரு பார்வை கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு ரொம்ப காண்டாக இருக்கும். அப்படியே வந்து ஒன் டே வந்து நம்ம ஜேகே, சுகா அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த அவங்க ஸ்கூல் போகிற வழியில் ஒரு பார்க் இருக்கும்டா. அந்த மாதிரி பார்க்கில் தான் போயிட்டு அப்படியே கேங்காக போயிட்டு நல்லா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசிக்கிட்டு, இந்த பக்கம் நம்ம சுகா வந்து அப்படியே நான் வந்துட்டேன்டா, வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேகே அப்படியே பஸ்ஸில் தான் போகிறாரு. அண்ட் அந்த விஷயம் வந்து நம்ம டேக்க தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம சுகா வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோன்னுட்டு. நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்குமே வந்து லவ் செட் ஆகிட்டு அவங்கமே வந்து அப்படியே அந்த 10th அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 இயர் வந்து நம்ம சுகா வந்து ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அந்த 10th வந்து கொஞ்சம் ஒரு பாதியிலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருமே வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜேகே தான் வந்து அதை அக்செப்டே பண்ணியிருந்திருக்க மாட்டார். முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே அதே பஸ்ஸில் தான் வராரு. பார்க்குறாரு, பார்க்குறேன், எத்தனை நாளைக்கு தான் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் என்ன அலைய வைக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேக்கு அது எதுவுமே தெரியாது. நம்ம டே அந்த பஸ்ஸில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு தெரியவே இல்லை. அந்த பார்க்கில் பார்த்தா அவ்வளோவா கூட்டம் யாரும் இல்லை. அப்போ தான் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க அந்த பார்க்குக்கு. நம்ம புள்ள போயிட்டு அப்படியே ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அவருமே அப்படியே அந்த பார்க்குக்குள்ளே வந்துட்டு அவர் அப்படியே அங்கே தான் ஒரு மரத்துக்கு சாஞ்சி நின்றுட்டுருக்காரு. மற்ற பார்க்கில் அவ்வளோவா கூட்டமெல்லாம் இல்லை, ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை போல. அன்றைக்கி ஸ்கூல் லீவ் தான், பட் இருந்தாலும் கூட்டம் இல்லை. இனிமே தான் கூட்டம் வரும் போல். அப்படியே பார்க்குறாரு நம்ம டே. நம்ம ஜேகேவை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டே
மெதுவாக மொபைல் எடுத்து நம்ம ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜேகே ஃபோன் நம்பரை நம்ம சுகா கிட்ட இருந்து நம்ம ஜிமின் வாங்கி ஜிமின் வந்து நம்ம டே கிட்ட கொடுத்துருந்துருப்பாரு. அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. ஐயோ, இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்? ஆபத்து ஆபத்து ஆபத்துக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபோனே அட்டன் பண்ணலையே. அப்படியே வந்து நம்ம டேவை பார்த்தோன்னா அப்படியே வந்து சாந்தமாக இருந்த மனுஷன் அப்படியே வந்து குழம்பா எரியிறாரு. செம்ம காண்டாவது. எவ்வளோ திமிரு! புருஷன் ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணுறான்னா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அப்படியே வேகமாக நடந்து வராரு நம்ம ஜேகே கிட்ட. அப்படியே வந்து பக்கத்தில் நிற்க, என்னது வந்துட்டியாடா மச்சி? ஏய், நீங்கள் என்ன பண்ணுற? ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணணும்னு அறிவில்லை? நீங்கள் கால் பண்ண நான் எதுக்கு அட்டன் பண்ணணும்? இங்கே பாரு ஜேகே, ஆல்ரெடி 2 வருஷம் நான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன். இதில் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணால் ஒரு ரிப்ளை பண்ணுறதில்ல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கே பாருங்க, பேர் என்ன? ஐயோ, ஏன் பேர் கூட தெரியாதா என்ன? அது புருஷன் பேர் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கத்திகிட்ருக்க. கொஞ்சம் தலை நின்று தான் பேசுங்களேன். நம்ம டேக்கு இதுக்கு மேலே பொறுமை தாங்கலை. அப்படியே வந்து நம்ம ஜெக்கேவுடைய கையை தான் அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி சாய்ச்சி வச்சு அவருடைய 2 கைக்கும் நடுவில் நம்ம ஜெக்கேவை அப்படியே கேஜ் பண்ண மாதிரி நிற்க வச்சிட்ருக்காரு. 2 கைக்கு நடுவில் நம்ம ஜேகே தான் அப்படியே நம்ம டேவை பார்த்து நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க? 2 வருஷம் ஆகுது நான் பின்னாடி சுற்றி. 2 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு நாயா பேயும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் உன்கிட்ட இருந்து ஒரு பாசமாக ஒரு பார்வை, ஒரு 4 வார்த்தை, அந்த கண்ணில் காதல் தெரியும்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு காதல் எதுவுமே, எந்த அறிகுறியுமே உன்கிட்ட இருந்து எனக்கு வரல. அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறது? லவ் பண்ணுறியா இல்லையா? இங்கே பாருங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. என்னத்தை கேட்கணும்? 2 வருஷம் நான் எல்லாத்தையும் கேட்டேன். இதுக்கு மேலே முடியாது. ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. தேவையில்லாமல் இங்கே பாருங்க, சொல்கிறத கேளுங்க. அப்படி எதுவும் இல்லைங்க, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. அது வந்து என்னன்னா அது அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மட்டே அப்படியே அந்த 2 கையும் வந்து லாக் பண்ண மாதிரி தானே வச்சிட்ருப்பாரு. அப்படியே வந்து அந்த மரத்தில் சாய்ச்சி வச்ச மாதிரியே நம்ம ஜேகேவை அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறது நம்ம ஜேகேக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுடைய செஸ்டில் தான் அப்படியே அடிக்கிறாங்க. பட் டே அந்த அடிக்கிற கையை அப்படியே வந்து அந்த கையை அப்படியே எடுத்து அந்த மரத்தில் அவருடைய தலைக்கு மேலே பின் பண்ணுறாரு நம்ம ஜேகே. இன்னொரு கையை இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து நம்ம டேவை புஷ் பண்ண அந்த கையுமே அப்படியே எடுத்து அந்த கையோட சேர்த்து பின் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜேகேவோடைய 2 கையும் நம்ம டே ஒரு கையால் நம்ம ஜேகேவுடைய தலைக்கு மேலே அப்படியே பின் பண்ணி வச்சுக்கிட்டு அவருடைய இன்னொரு கை இருக்கு இல்லையா, அப்படியே இப்போ கை 2 தூக்கி இருக்கிறதுனால நம்ம ஜேகேவுடைய ஷர்ட் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கு. அப்படியே நம்ம டேவுடைய கை தான் நம்ம ஜேகேவுடைய ஷர்ட்டுக்குள்ளே போயிட்டு அவருடைய பின்னாடி பேக்கில் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுது. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்படியே சென்ஸ் ஆகுது, இது வேண்டாம், இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அழவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையெல்லாம் ஷேக் பண்ணுறாரு. பட் நம்ம டே வீட்டில் அப்படியே நம்ம டே மெதுவாக நம்ம ஜேகேவை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே கொஞ்சமாக அதை ரஃப் ஆகிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜேகேயோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அந்த பிளட்டு டேஸ்ட் வந்து அந்த ஒரு மாதிரி அயன் டேஸ்ட் வரும்ல, அது அப்படியே நம்ம டேக்கு தெரியுது. பட் டே அப்போவுமே வந்து நம்ம ஜேகேவை விடவே இல்லை, இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
அப்படியே அந்த கை நம்ம ஜேகேவுடைய அந்த ஹிப்பெல்லாம் அப்படியே பிஞ்ச் பண்ணுது. நம்ம ஜேகேவால் இதுக்கு மேலே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டே ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருந்தாலுமே பட் இன்னைக்கு சான்ஸ் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் இன்னுமே வந்து இன்னும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெக்கேவால் ப்ரீத்தே பண்ண முடியல. அது நம்ம டேக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து அவருடைய லிப்ஸை எடுக்கிறாரு. நம்ம ஜேகே அப்படியே ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விடுறாரு. அப்படியே வந்து ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்படியே நம்ம டே பக்கம் திரும்பி பார்க்குறாரு. கன்னத்திலே பலார்னு ஒரு அறை நம்ம ஜேகே நம்ம டே பார்க்குறாரு. பரவாயில்ல, நீ அடிக்கிறியா அடிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீ இன்னைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லு. 2 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ இல்லைன்னா நான் இல்லை. நீ இல்லை அப்படின்னா நான் சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், ஒன்று நான் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன், இல்லை அப்படின்னா நானே இல்லாமல் போயிடுவேன். சொல்லு, நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் அவர் வேற அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுறத பார்க்க நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் இந்த மாதிரி என் முன்னாடி அழுவாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மெதுவாக நம்ம ஜேகேவுடைய கண்ணத்தை அப்படியே கப் பண்ணுறாரு. தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு, எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை செட் ஆகாதுங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. எது செட் ஆகாது? எதுடி செட் ஆகாது சொல்லு. நான் அழகா இல்லையா? நான் படிக்கிறேன்டி, நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே கண்ணத்தை தான் அப்படியே பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேக்கு இதுக்கு மேலே பதில் என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் தானே ஒத்துக்க மாட்டாங்க, நான் பேசுகிறேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன்டி, ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க. வேண்டாங்க, செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்தா நம்ம ஜேகே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க நம்ம ஜேகே வீட்டில் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஜேகேக்கு தெரியும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி. என்ன தான் வந்து நம்ம ஜேகேக்கு நம்ம டே மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? 2 வீட்டு சம்மந்தம் இருந்தால் தானே வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினச்சிட்ருக்காரு. அப்படியே நம்ம டே பக்கம் பார்த்தா, என்னடி செட் ஆகாது? எது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு சிசர் மாதிரி எடுக்கிறாரு. சின்னதாக லைக் கத்தி எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல பேக்கெட்டில், அந்த மாதிரி தான் ஒன்று எடுக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? சொல்லு, லவ் பண்ணுறியா இல்லையா? அது அப்படின்ட்டு நம்ம ஜேகே வாயவே திறக்கல. அப்படியே நம்ம டே அப்படியே வந்து ஒரு கட் பண்ணிட்டார் அவருடைய கையில். அவ்வளோதான், நம்ம டே கையிலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டுது. இதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான், ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. ப்ளீஸ் நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், ஐ லவ் யூன்னுட்டு அப்படியே போயிட்டு நம்ம டேவை தான் நம்ம ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டேன். நம்ம டே அவருக்கு இவ்வளோ நேரம் வந்து அவர் கொஞ்சம் நார்மலாக தைரியமாக இருந்திருப்பார் நம்ம டே. பட் இப்போது நம்ம ஜேகே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம டேவால் அவருடைய ஃபீலிங்ஸ் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவருடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நம்ம ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு லவ் யூடா, ஸோ மச் லவ் யூன்னுட்டு அப்படியே நம்ம ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே மெதுவாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவோட ஃபேஸை தான் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே ஃபேஸ் முழுக்க நம்ம டே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உண்மையை தானே சொல்கிறேன், சொல்லுடி, உண்மையை தானே சொல்கிறேன்? ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே வந்து நம்ம ஜேகே ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நம்ம ஜேகேவோட லிப்ஸை தான் பார்க்குறாரு. நம்ம ஜேகேவா நம்ம டேவுடைய ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே லிப்ஸ் ஒரு மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம டே வந்து
லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் அப்படியே ரெட் ஆகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வெல் ஆகிட்டு ரெட்டாக இருக்குது. இதில் புள்ள வர நம்ம ஜெக்கியோட ஃபேஸ் வந்து அப்படியே கப் பண்ணியிருக்குல்ல, அந்த ஸ்குவீஸ் பண்ண மாதிரி அந்த கண்ணத்தை பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்க நம்மட்டே வந்து நம்ம ஜெக்கியோடைய கண்ணத்தை அப்படியே பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ண நம்ம ஜெக்கி லிப்ஸு ஒரு மாதிரி ஆல்ரெடி அது வேற ரெட்டாக ஒரு மாதிரி ஸ்வெல் ஆகிட்டு இருக்கா. அந்த ஸ்குவீஸ் பண்ணதில் அப்படியே அந்த லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பவுட்டியாக அப்படியே ஒரு மாதிரி பிதுங்கி போயிட்டு நிற்க, அதுவெல்லாம் பார்க்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவரால் அவரை செல்ஃபையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே வந்து மெதுவாக கீழே அப்படியே நம்ம ஜெக்கியை நோக்கி லீன் பண்ணிட்டு மெதுவாக அந்த லிப்ஸை தான் அப்படியே பைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கியை சொல்ல, ஒன்றும் இல்லை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு மறுபடியுமே வந்து அந்த லிப்ஸை ரொம்ப ஒரு மாதிரி அந்த 2 லிப்ஸை சேர்த்த மாதிரி அப்படியே பைட் பண்ணி மறுபடியும் சக் பண்ணி மறுபடியும் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜேகேக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குது. நம்ம ஜேகே பேக் கிஸ் பண்ணல, என்ன இருக்கு பேக் கிஸ் கூட எப்படி பண்ணணும்னு தெரியல பிள்ளைக்கு. நம்ம டேவா அப்படியே சிரிக்கிறாரு அந்த கிஸ் பண்ணிட்டு. நம்ம ஜேகேவை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாமா அப்படின்ட்டு. அப்படியே மெதுவாக அவருடைய கிஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே கண்ணை தான் பார்க்குறாரு. என்னடி எதுக்காக சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் கிஸ் பண்ணுறேன், ஆனால் நீ பேக் கிஸ் பண்ணலையே. அது எது அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதே. அவ்வளோதானே, நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கிறியா? ஐயோ வேண்டாம், அதெல்லாம் தப்பு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம டேயோடைய செஸ்ல தான் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. சரிடி சரி ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே, நீ வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணேன், நான் இப்போவே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு அப்படியே மெதுவாக மறுபடியும் அந்த மரத்துக்கு தான் அப்படியே சாய்ச்சி வச்ச மாதிரி நம்ம டே மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இது நம்ம 3rd கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டே கிஸ் பண்ணுறாரு. என்ன கமிட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணோம், அது ஃபஸ்ட்டு, அது வந்து கணக்கில் ஏற்றுக்க முடியாது, ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு முன்னே ஒன்று பண்ணோம் இல்லையா, அது 2nd, இது 3rd. பட் இருந்தாலும் கமிட் ஆனதுக்கப்புறம் இது நமக்கு 2nd அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுமே நம்ம ஜேகேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேகேவுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜேகேக்கு மூட் ஃபுல்லாக வந்து அவருடைய தாட் ஃபுல்லாக நம்ம டே மேலே தான் இருக்குது. டே வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்டோன் பேஸில் உட்காந்துட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு செடக்டிவ் லுக்கில் அப்படியே பார்த்துட்ருக்காரு நம்ம ஜேகே. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னுட்டு நம்ம ஜேகே நம்ம டேவை தான் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்காரு. நம்ம சுகர் பார்த்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு, மச்சான் போக்கு சரியில்லை, பார்வை சரியில்லை, என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை சுகா, ஒன்றும் இல்லாமல கண்ணு அந்த பக்கம் நோக்குது. அது வந்து என்ன கமிட்டடோ? அது எப்படி உனக்கு தெரியும்? அதட்ட பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா தெரியுது? அல்பையா தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து நம்ம டே கிஸ் பண்ணது மறுபடியும் வந்து அந்த லிப்ஸையே அந்த லோவர் லிப், அதுவும் வந்து நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஜிக்கோடைய அந்த லோவர் லிப், அப்படியே அந்த பவுட்டி லிப்ஸு தான். அப்படியே கிஸ் பண்ணும்பொழுதெல்லாம் இன்னும் அந்த கண்ணத்தை ஸ்குவீஸ் பண்ணி அந்த லோவர் லிப்பை தான் நான் வந்து நிறைய பைட் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம டே. அதுலேயே வந்து நம்ம ஜிக்கோடைய அந்த லோவர் லிப் மட்டும் ஒரு மாதிரி ஸ்வெல் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டாக இருந்திருக்கும். அதை பார்த்து தான் நம்ம சுகர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி சந்தோஷமாக இருந்தால் சரி, பிரச்சனை வராமல் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லியிருப்பாரு. அண்ட் இதே மாதிரி நாட்கள் நகர்ந்து நம்ம டே நம்ம ஜெக்கே வந்து அப்படியே அந்த 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போ வந்து 12th முடிச்சு இப்போ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர். இந்த டைமில் வந்து அவங்களுடைய லவ் வந்து இன்னும் டீப்பாக இருந்திருக்கும்.
நம்ம டேவெல்லாம் அவ்வளோதான், என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. இந்த பக்கம் நம்ம ஜேகேனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருப்பார். பட் நம்ம டேவெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் வந்து பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னா கூட நம்ம டே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து அந்த பொண்ணுங்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஜிமினோ அதே மாதிரி தான், நாளை கமிட்டடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே கெத்தாக போயிருந்திருப்பாரு. இப்போ வந்து நம்ம டே நம்ம ஜேகே 11th படிக்கும்போதே 11th முடிக்கும் பொழுதே நம்ம டே வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வைப்பாங்க இல்லையா, அதிலே வந்து செலக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு ஜாபில் தான் இருக்கார் நம்ம டே. இப்போது நம்ம ஜேகே 12th முடிச்சிட்டாரு. நம்ம டே வந்து 1 இயர் வந்து அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போது நம்ம பிள்ளை காலேஜுக்கு தான் போகுது. ரெண்டும் ஒரே காலேஜ் தான், நம்ம சுகா அண்ட் நம்ம ஜேகே. அப்படியே ஃபஸ்ட் இயர் அப்படியே செம்ம ஹாப்பி நம்ம ஜேகேவுக்கெல்லாம். அப்பா எப்படியோ ஒன்று காலேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்படியே வந்து நம்ம டே கூட மொபைல் தான் அப்படியே பேசிக்கிட்டே போகுது. பஸ்ஸில் போகும்பொழுது காலேஜ் பஸ் தான், அப்படியே பேசிக்கிட்டே போக நம்ம டேவுமே அந்த பக்கம் அப்படியே ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. என்னடி ஃபஸ்ட் டே காலேஜு? ஆமாம். என்ன ஆமான்ற? மாமா எங்கே போச்சு? ஆமாங்க மாமா, ஃபஸ்ட் டே காலேஜ் தான். சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? காது கேட்கல மாமா, அப்புறம் பேசுகிறேன். ஏய், சாப்பிட்டியா இல்லையா? மாமா காது கேட்கல, பஸ்ஸில் டவர் கிடைக்கல, வைக்கிற ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக்கி வச்சுருப்பாரு. டேக்கா செம்ம காண்டாவது. மறுபடியும் சாப்பிடாம ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு சாப்பிடாம போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செம்ம கடுப்பில் இருக்காரு நம்ம டே. மறுபடியும் ஃபோன் பண்ணுவான்ல, வச்சுக்கிறான் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம ஜேகே வந்து நாட்கள் நகர அப்படியே வந்து இந்த ஃபுட்டு வந்து ஒரு சில அந்த வயசில் இந்த ஸ்கூலு காலேஜ் படிக்கிற டைமில் வயசுலையெல்லாம் நம்ம ஃபுட்டை வந்து ஒழுங்காக அப்படியே சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஜேகே வந்து அடிக்கடி ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவார். அதுக்காகவே வந்து அவர் பிள்ளைக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் போகும். பட் எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டார் நம்ம ஜேகே. அவர் பாட்டுக்கு அவர் பரவாயில்ல, சாப்பாடு தான், ஒரு நேரம் சாப்பிடலாம், செத்தா போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம். போனால் இவன் சாப்பிட்றவன் அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் நம்ம ஜேகேவுக்கு. பட் இந்த பக்கம் நம்ம டேக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சாப்பிடணும் அப்படின்னா 3 டைமும் நம்ம ஜேகே ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக வந்து இந்த வாட்டர் இன்டேக் அதெல்லாம் கரெக்டாக ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசை. பட் அது எதுவுமே வந்து நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணவே மாட்டார். ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம டே வந்து வெளியூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது அந்த தைரியத்தில் தான் வந்து நம்ம ஜேகே பிள்ளை இந்த பக்கம் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கு. என்ன பக்கத்துலேயே இருந்தாக்க நம்ம டே வந்து அப்படியே மிரட்டி உருட்டி நம்ம ஜேகேவை சாப்பிட வச்சுருவார். பட் இப்போ தூரத்தில் இருக்கிறதுனால பயம் விட்டு போச்சு நம்ம பிள்ளைக்கு. அண்ட் இந்த பக்கம் அப்படியே டேவா செம்ம காண்டில் இருக்காரு. மறுபடியும் ஃபோன் கால் வருது. பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா தான். என்னடா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கேன். எப்படி இருக்கா என் பிள்ளை? உன் பிள்ளை தான் என் பைத்திய பிடிக்க வைக்கிறாம்மா. என்னடா சும்மா பிள்ளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே மா, திட்டுற அளவுக்கு அவன் வச்சுக்கிறாம்மா, நான் என்னம்மா பண்ணட்டும்? இப்போ என்ன பண்ண சொல்லு? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய குறை சொல்கிறதே உனக்கு பொழப்ப போச்சு. நீ எல்லாம் என்னடா பிள்ளை? மா, ஃபஸ்ட் டே காலேஜ் தெரியுது, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். பிள்ளை எப்படி பத்திரமா போனான காலேஜுக்கு? அவன்லாம் பத்திரமா தான் போகிறான். அப்புறம் என்னவா? ஃபஸ்ட் டே காலேஜுமா, சாப்பிடாம போயிருக்கான். எது, சாப்பிடாம காலேஜுக்கு போயிட்டானா? ஆமாம், அதுக்கு தான் எனக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா புள்ள இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது பிள்ளைக்கு? அதை தான் நான் சொன்னேன், ஏன் சாப்பிடல, சாப்பிட்டியான்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே பஸ்ஸில் எனக்கு டவர் கிடைக்கல, காது கேட்கலன்னு ஃபோனை வச்சுட்டான். இந்த முட்டை கண்ணை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம டே வந்து அவங்க அம்மா கிட்ட தான் கத்திட்டு இருக்காரு. அவங்க டேவுடைய அம்மாவுக்குமே தெரிஞ்சு போயிருக்கோம் நம்ம ஜேகே அண்ட் நம்ம டே லவ் பண்ணுறது. எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம டே வந்து அந்த கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த 11th 12th டைமில் தான் அப்படியே வந்து ஒரு நாள் நம்ம டே வந்து அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைமில் ஃபோன் தான் வந்திருக்கோம் நம்ம டே ஃபோனுக்கு தான்.
அப்படியே நம்ம டேவோடைய அம்மா தான் அப்படியே ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்ன. ஹலோ மம்மி, இட்ஸ் மீ. இட்ஸ் மீயா? மம்மி ஜிம்மின்னு பாருக்கு. பார்த்தா யாரவன்? மம்மி பாருக்கு ஜிம்மின் மம்மி, இட்ஸ் மீ யுவர் சன்னு. எருமாமாட நீ தானா? என்ன இங்கிலீஷ் ஏன் தமிழில் வாயில் வராதோ? மம்மி ஐ எம் எஜுகேட்டட் ஃபெல்லோ. மூடிட்டு தமிழில் பேசு. மம்மி வேர் இஸ் மை மச்சான்? வேர் இஸ் மை பார்த்தா? என்ன இளவட சொல்கிற எருமமாட? ஆத்தா எங்க என் பிள்ளை எங்க டே எங்கத்தா? அந்த நாயி நல்லா தின்னுட்டு மல்லாந்து தூங்கிட்டு இருக்கு. ஓ ஓ ஸ்லீப்பிங்கா? ஓகே 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 கேரி ஆன். ஐ எம் வில் பி தேர் இன் 5 minutes. வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவோடைய அம்மாவுமே சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது தான் அந்த டிஸ்பிளேல அந்த ஃபோனுடைய அந்த ஸ்க்ரீன் வால்பேப்பரில் அப்படியே வந்து நம்ம ஜெக்கியோடைய ஃபோட்டோவும் நம்ம டேவுடைய ஃபோட்டோவும் இருக்குது. நம்ம டேவுடைய மடியில் நம்ம ஜேகே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே வந்து நம்ம ஜேகேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி நம்ம டே வந்து நம்ம ஜேகேவுடைய கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி பிக்கு தான் அங்கே இருக்குது. அண்ட் ஜேகே பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார். நம்ம டேவுடைய அம்மா பார்த்துட்டாங்க. யார் இந்த பையன் முட்டை கண்ணை? நல்லா தான் இருக்குது பிள்ளை, ஆனாலும் யாராக இருக்கும், நம்மளுக்கு எதாவது லவ் கிவ் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அப்படியே வந்து இருக்காங்க. அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு விட்ருவான். வரட்டும் அந்த வாண்டு பையன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே கையில் ஒரு விளக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வாசப்படியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமினா அப்படியே வர்றாரு பாட்டு பாடிக்கிட்டு. அதாடி என்ன உடம்பு அங்கங்கே பச்சை நரம்பு அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வர்ற. ஆத்தாடி என்ன உடம்பு அங்கங்கே பச்சை நரம்பு, வாடி வா நீ விழுக்கிற வெளியில் அத்தனை உண்மை கக்கி போடணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவோடைய அம்மா தான் அப்படியே ஹாஸ்பிட்டலே உட்காந்துக்கிறாங்க. அப்படியே எம்ம நாட்டம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. மம்மி வாட் ஆர் யூ டூயிங் வித் விளக்குமாறு அப்படின்னு. வாடா வா கிட்ட வா. டெல் மீ டிஸ்டன்ஸ் மெயின்டைனிங் இஸ் பெஸ்ட்டு. வந்து தொலை. ஆத்தா 6 அடி தள்ளி நிலுங்க ஆத்தா. சொல்லு. அதை சொல்லிட்டுறேன் சொல்லு. யார் அது? ஊயிஸு ஊயிஸு இதோ இது யாரு? யாரு இந்த ஃபோனில் இருக்கிறவனே யார்? அவன் மடியில் உட்காந்துருக்கான், அவன் கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறான். யார் அது? மண்ட பயிலே இத்தோடா வச்சுன்னுக்கிற ஸ்க்ரீனில். மம்மி ஐ எம் டோன்ட் நோ மம்மி, ஐ எம் ஸ்மால் பாய், ஐ எம் டோன்ட் நோ அப்படின்ல வச்சுமின்னு சொல்ல. டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம தேவோடைய அம்மா தான் அப்படியே அந்த விளக்கு மாதிரி தூக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடியே. மம்மி ஸ்லோ டவுன் மம்மி வில் ஃபில் டவுன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஓவராக வந்து நம்ம ஜிம்மின் வந்து பேசிக்கிட்டே இருக்க அப்படியே பிடிச்சிட்டாங்க ஜிம்மின் காதை தான். சொல்லு யார் அது? மம்மி ஸ்லோ காது மையர்ஸு. பிடிங்கிறாதீங்க தனியாக பிடிங்கிறாதீங்க, சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிட் டவுன் மம்மி ஸ்லோ டவுன் காம் டவுன் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இப்போ சொல்லி யார் அது? அது வந்து ஜியான் ஜங்குக்கு. என்ன சொன்ன? ஜியான் ஜங்குக்கு. அந்த பையன் பேர் ஜியான் ஜங்குக்குமா? ஆத்தா அந்த பையனை தான் உங்கள் பையன் வந்து சின்சியராக 4 வருஷமாக லவ் பண்ணியிருக்கிறான். பேர் மறுபடியும் சொல்லு. ஜங்குக்கு முன்னாடி சொன்னியே. ஜியான் ஜங்குக்கு. எந்த ஊர்? அது பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊர். கன்ஃபார்மாக தெரியுமா? அட பிராமிச்சு மம்மி, மை ப்ராமிஸு மை யுவர் ப்ராமிஸு மம்மி ப்ராமிஸு. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஒரே பையன் மம்மியே, சிங்கிள் பாய், பர்த் பை சிங்கிள். அவங்க அப்பா பேர் இதுவா? ஜியோனா? அப்போஸ் மம்மி கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உண்மையிலேயே இவன் லவ் பண்ணுறானா? அட பிராமிச்சி மம்மி. சரி எம்மா புள்ள லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன், நீ என்ன சரின்ற? சரிடா, என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் மருமகன்.
என்னது தாயை ஒத்துக்கினியா? பின்ன அவன் என் மருமான்டா எப்படி இருக்கான் பாரு. உண்மையிலே ஒத்துக்கினீங்களா? ஏய் அதான் ஓகேன்னு சொல்கிறேன்ல. ஓ நிஜமா? ஆஹா எங்கள் அத்தா வந்தால் இந்த விளக்குமாறு பிஞ்சு போயிருக்கோம். பரவாயில்லையே உங்கள் அத்தா பரவாயில்லடா மச்சான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே போயிட்டு நம்ம டேவை எழுப்பி அப்படியே வந்து அவங்க ஜஸ்ட் அப்படியே ஊர் சுற்ற கிளம்பி இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜிம்மினுமே வந்து நம்ம டேக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி தண்டை பார்த்துட்டாங்க உங்கள் அம்மா பட் எதுவுமே சொல்லலடா, பேர் என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்னது ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா மாப்பிள்ள உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் அந்த முட்டைக்கண்ணை தான் உனக்கு அவங்க வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலை எங்கள் அம்மா. வீட்டுக்கு போ விளக்குமாறு போயிற அளவுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜிமின் வந்து செம்மையாக வந்து பங்கமாக வந்து நம்ம டேவை வந்து கலாச்சிருந்துருப்பாங்க. அண்ணா அண்ட் அதுதான் வந்து அப்படி தான் வந்து நம்ம டேவோடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போது செம்ம காண்டில் வந்து நம்ம கத்திட்டு இருக்காரு நம்ம டே. இந்த மாதிரி தான் அவன் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, அதுக்குன்னு என்ன ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மா அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி. வரட்டும் அவனுக்கு தொலைச்சி கட்டுறான் வீட்டுக்கு வர்றான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாரு. அப்படியே வந்து அன்றைக்கி ஈவினிங் ஆகிட்டு கால் வருது நம்ம டேக்கு தான். மாமா எப்படி இருக்கீங்க? காலையில் சாப்பிட்டியா? மாமா டவர் கிடைக்கல. ஃபோனை வச்சிரு அப்படியே. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? பின்ன சாப்பிட்டியா இல்லையா? மதியம் சாப்பிட்டியா இல்லை ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸு? அது வந்து ஜேகே என்னால் முடியலடா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடுன்னு நான் சொல்கிறேன்ல. எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்கிறது? ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜேகே இந்த பக்கம் சாரி மாமா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நம்ம ஜேகே அழுவுறதை பார்த்ததுமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நான் கத்தலை, கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நாட்கள் நகருது. பட் நம்ம டே வந்து வீட்டுக்கு வரல. ஆயிடுச்சு 6 மந்த் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரும் இல்லையா ஹாலிடேஸ், அந்த லீவ் தான், அந்த ஸ்டடி லீவெல்லாம் விட்டாச்சு. அப்படியே வந்து அந்த லீவில் தான் வந்து கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்ட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம டே கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படியே அந்த ஹாலிடேஸ்க்கு சென்டரில் தான் வந்து எக்ஸாமு இந்த மாதிரிலாம் வருது. அதில் வந்து காலேஜ் பஸ்லாம் வராது, நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் தான் அப்படியே போகணும். அப்படியே வந்து எல்லா எக்ஸாமும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம் தான். எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம், நம்ம ஜேகே அப்படியே வந்து இங்கேருந்து அவங்க ஊர்லேருந்து பஸ் ஏறி போகிறது. அப்படியே போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே வண்டி வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்படியே பைக்கில் போகிறது, அப்படி தான் போயிட்டு காலேஜில் விடுறது. அந்த மறுபடியும் வந்து காலேஜில் போயிட்டு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து பஸ் ஏற்றி விடுறது வீட்டுக்கு. இந்த மாதிரி வந்து அவர் தான் வந்து நம்ம டே தான் வந்து நம்ம ஜேகேவை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் எல்லாத்துமே முடிஞ்சு அப்படியே இன்கேஸ் வந்து நம்ம ஜேகே சாப்பிடல அப்படின்னா நம்ம டே வந்து வீட்டிலேருந்து அப்படியே ஃபுட்டு வந்து அவங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களே பிரேக்ஃபாஸ்ட்டில், அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேகேவை சாப்பிட வச்சு அப்படியே அனுப்பி விடுவார். அண்ட் இப்படியே வந்து அந்த ஃபைனல் எக்ஸாமுமே வருது. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும் பொழுது, ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டேக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து டே வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்போ வந்து சடனாக ஒரு கால் வந்து ஒரு 2 டேஸில் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம டேவுமே சரின்னிட்டு அவருமே வந்து கிளம்பி போயிருந்திருப்பாரு. அண்ட் டைம் ஆகிடுச்சு, 2 நாள் முடிஞ்சிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து அவர் அங்கேருந்து பைக்கு தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் வீட்டிலருந்தே. என்னது வெளியூரில் இருந்தாலுமே அவர் பைக்லேயே போயிட்டு இருந்திருப்பார். அப்படியே பைக் எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருந்திருப்பார். ஒரு மிட் நைட்டில் தான் கிளம்பியிருந்திருப்பார். அண்ட் இங்கே ஊருக்கு வர்ற மார்னிங் ஆகிட்டு டைம் வந்து இப்போ 8:30 கரெக்டாக வந்து நம்ம ஜேகேவை பிக்கப் பண்ணுற டைம் தான். அப்படியே வந்து நம்ம டே வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகேவுமே அப்படியே மெதுவாக பஸ் இறங்கி வர்றாரு. எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வர்றாரு. அதே மாதிரி நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேகேவா மாமா வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டு நம்ம டே பக்கத்தில் தான் நிற்கிறாரு.
நம்ம டே நம்ம ஜெக்கிவை பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ டயர்டில் வந்திருப்பாரு. பட் நம்ம ஜேகேவை பார்த்ததுமே நம்ம டேக்கு அந்த வந்திருப்பார் இல்லையா, அவ்வளோ டயர்டாக மிட் நைட்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டயர்ட்னஸ் ஃபுல்லாகவே அவருடைய ஸ்மைலை பார்த்ததுமே அப்படியே காணாமல் போயிடுச்சு. நம்ம டேவுமே எப்படி இருக்கு பண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நம்ம டே வந்து நம்ம ஜெக்கியோடைய ஹிப்போடு சேர்த்து அப்படியே இழுத்து பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சு தான் கேட்டுட்ருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நைட் ஃபுல்லாக வண்டியிலேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்கள, நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க, நான் காலேஜுக்கு போய்க்கிறேன். பரவாயில்ல, என்னை பார்த்தா எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். நிஜமாவா சொல்கிறீங்க? சரி போகலாமா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா? சொல்லு. சாப்பிட்டியா? அது வந்து சாப்பிடல. அதுதானே? அது வந்து மாமா டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இதுக்கு மேலே வந்து நம்ம டேவால் பொறுமை தாங்கலை. ஏன்னா இதே மாதிரி நம்ம ஜேகே அப்படியே சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி சாப்பிடாமலாம் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்கள்ல. ஓவராக ஸ்கிப் பண்ணதுனால நம்ம ஜேகேக்கு அல்சரே வந்திருக்கோம். அதனால தான் வந்து நம்ம டே வந்து பார்த்து நம்ம ஜேகேக்கு எல்லாமே ஃபுட்டு கொடுத்துருப்பாரு. இப்போவும் சாப்பிடல அப்படின்றாரு. ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வரேன்டா டைரெக்டாக, நீ ஒழுங்காக சாப்பிட்டு வடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொத்தி தான் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஜேகேவை ஓகே மண்டியை மட்டும் ஆட்டிக்கின்னு சாப்பிடாம வந்திருக்கோம் பிள்ளை. அப்படியே வந்து நம்ம ஜேகேக்கு சாப்பிடல அப்படின்னதுமே நம்ம டேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே வந்து கோவத்தில் ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான், அவ்வளோ கூட்டமெல்லாம் இல்லை. அப்படியே வந்து நம்ம டேக்கு கோவம் வந்துடுச்சு. அப்படியே நம்ம ஜேகே கன்னத்திலே பல்லார்னு அரைஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 4 வருஷத்தில், இந்த 4-5 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை கை நீட்டு அரைஞ்சிருப்பார். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே அடித்து அரை விழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம டேவே அப்படியே ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வர ஒரு சாரிடி அப்படின்ட்டு அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜெக்கியோடைய கையை பிடிக்க போக நம்ம ஜெக்கி அப்படியே கையை உதறிட்டு அப்படியே வந்து மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் அப்படியே வேகமாக ஓடுறாரு. போங்க, நான் வரல உங்கள் கூட, அடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடுறாரு. அண்ட் அந்த டைமில் தான் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து சடனாக வந்து அந்த டேர்னிங்கில் வந்து திரும்பியிருக்கும். அந்த டேர்னிங்கில் தான் நம்ம ஜெக்கே ஓடி இருந்திருப்பாரு. அப்படியே அவங்களுமே வந்து ஹார்ன் அடிக்காமல் தான் வந்திருப்பாங்க. அப்படியே வந்து அந்த டேர்னிங்கில் நம்ம ஜெக்கேவை அந்த கார் வந்து இடிச்சிருக்கும். அப்போ தான் வந்து அந்த இடித்த ஃபோர்ஸில் நம்ம ஜெக்கே அப்படியே போயிட்டு ஒரு 4 அடி தள்ளி போய் விழுந்திருப்பார். அதில் தான் நம்ம ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு தலையில் கையில் காலில் அப்படின்ட்டு அவ்வளோ காயங்கள். பட் அவ்வளோ சீரியஸாக அப்படின்னா உயிர் போகிற அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா இல்லை, நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து நம்ம ஜேகேவை காப்பாற்றிருப்பாங்க. அண்ட் இப்படி தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுமே நம்ம டேக்கு உயிரே போயிடுச்சு. அப்படியே வந்து அந்த வண்டியெல்லாம் அப்படியே கீழே அப்படியே போட்டு அப்படியே ஓடி வராரு. என்னடி ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே கதறிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து அள்ளி அணைச்சி அப்படியே தூக்கி மடியில் வச்சுட்டு தான் நம்ம டே அழுகுறாரு. ஆம்புலன்ஸ்க்கு யாராச்சும் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜிம்மினுமே வந்து நம்ம சுகாவை பிக்கப் பண்ண தான் வந்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் தான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஜேகேவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேகே பேரண்ட்டு, நம்ம டே பேரண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய கூத்து நடந்திருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம டே வந்து நம்ம ஜேகேவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. நான் மட்டும் உன்னை அறியாமல் இருந்துருந்தேன் அப்படின்னாக்கா நீ கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேல்ல. கோபப்பட்டதுனால தான், என் கோபத்தினால தான் நீ இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்படியே வந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கிட்ட, ஜேகேவுடைய அப்பா கிட்ட அப்படியே டேவுடைய அம்மா தான் வந்து அண்ணா அப்படின்றாங்க. அண்ணாவா? யாருக்கு அண்ணா? நீ போனியே அப்போ தெரியல, எல்லாரையும் நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு போனியே அப்போ தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுடைய அப்பா கத்துறாரு. என்னை
மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே ஓடி போயிட்டு நம்ம ஜேகேவுடைய அப்பா காலில் விழுந்துட்டாங்க. அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஜேகேவுடைய அப்பாவாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இந்த ஜேகே அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய கூட பிறந்த தங்கச்சி தான் நம்ம டேவுடைய அம்மா. டேவுடைய அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஜேகே அப்பா ஃபேமிலியில் யாருமே அந்த டைமில் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் அப்படியே அதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே மாலையும் கழுத்துமா அப்படியே தாலியோடு வந்து நின்றுட்டுருப்பாங்க. இதோட நீங்கள் போயிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, இந்த மாதிரி பிள்ளை இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுடைய அப்பா வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அண்ட் போனவங்க ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் தள்ளியெல்லாம் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம ஜேகே உடைய அப்பா வந்து அப்படியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் எப்படி இருக்கா ஏது இருக்கான்னிட்டு இந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்கேயாச்சும் வெளியில் அந்த மாதிரி பார்த்தோம், உங்கள் தங்கச்சி எங்கே பார்த்தோம், நல்லா தான் இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவார். ஓகே சரி, நம்ம தங்கச்சி தான் நல்லா தான் இருக்கா போல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டே பிறந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வந்திருப்பாங்க ஊருக்கு. எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம ஜேகேவுடைய அப்பாவுடைய அம்மா இறந்துருப்பாங்க, அந்த பாட்டி இறந்துருப்பாங்க. அதனால தான் வந்து அப்படியே அந்த டெத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அதில் வந்து நம்ம ஜேகே பார்த்தா ஒரு 2 வயசு 2 ஆமாம், ஒரு 2 வயசு கை குழந்தை. அப்படியே வந்து நம்ம டேவுடைய அம்மா தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேவை பார்த்ததுமே இவன் தான் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும் அப்படின்ட்டு அப்போயே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டேக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டெத்துக்கு வந்தாங்க. அதோட இந்த சாவுக்கு வந்தீங்களா, பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான், நீங்கள் கிளம்புங்க, இந்த உறவு கொண்டாடிட்டெல்லாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதோடு போனவங்க தான் நம்ம டேவோடைய அம்மா. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே அப்பா அம்மா வீட்டுக்கு சொந்தம் அப்படின்ட்டு வந்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவோடைய ஃபோனில் நம்ம ஜேகே ஃபோட்டோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பையன்தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜிம்மன் நேம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தான் நோண்டி அதை என்ன பேருன்னு கேட்டு அவ்வளோ கிளியர் பண்ணியிருப்பாங்க டவுட்டை. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுமே வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ட் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே அவங்க அண்ணன் காலில் தான் விழுந்துட்டு, தயவு செஞ்சு என் பிள்ளைய மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்கண்ணா, என் பிள்ளை நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அழுகுறாங்க. என்னதான் வந்து அண்ணன் வந்து தங்கச்சி தூரம் தள்ளி வச்சதால அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது ஒரு தனி பாசம் இல்லையா, அப்பா அம்மா உறவு அதுக்கு ஈக்குவல் அண்ணன் தங்கச்சி உறவு. இதுக்கு மேலேயும் நம்ம ஜேகேவுடைய அப்பாவால் பிரிண்ட் அவுட் பண்ண முடியல. அவங்களுமே வந்து அவங்க தங்கச்சி அப்படியே தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து கோவத்தில் கத்திட்டேம்மா, என்னையும் மன்னிச்சிட்டு, நானும் அந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் சமாதானமாகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி டேக்கும் ஜேகேவுக்குமே கல்யாணம் பண்ணிடலாம், ஜேகே சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருப்பாங்க. உள்ள நம்ம டேவுமே அப்படியே வந்து நம்ம ஜேகே கையை பிடிச்சிட்டு தான் அழுகுறாங்க. நாட்கள் நகருது, 1 வீக் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த 1 வீக்கில் 2வது நாள்லேயே நம்ம ஜேகே வந்து கண்ணு முழிச்சிருந்துருப்பார். அதுக்கப்புறம் டே வந்து அவ்வளோ சமாதானப்படுத்தி அவ்வளோ அழுந்திருப்பாங்க நம்ம ஜேகேவை பிடிச்சிட்டு, என் தப்பு தாண்டா அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்படியே போயிட்டு இந்த 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜேகே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே டேவுமே அப்படியே வர்றாங்க. இந்த 1 வீக் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக வந்து நம்ம டே தான் நம்ம ஜேகே அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்குவார். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவருக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, அவருக்கு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது, அவருக்கு குளிக்க வைக்கிறது, இந்த பாடியெல்லாம் வந்து இந்த வாட்டர் வெட்டவரில் தானே வந்து கொஞ்சம் அப்படியே பாத் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து
நம்ம டே தான் நம்ம ஜேகேக்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரு. இந்த பார்த்து பார்த்து இந்த கவனிக்கிறது, அவங்க அவ்வளோ வந்து நம்ம டே வந்து அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க நம்ம ஜேகேவுடைய பேரண்ட்டுக்குமே இதை விட்டால் வேறு என்ன எங்கே போய் நான் மாப்பிள்ளைய பார்ப்பேன் தேடுவேன், இந்த மாதிரி எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி வீட்லேயும் நம்ம டே வந்து நம்ம ஜேகே சரியாகிற வரைக்கும் நம்ம ஜேகே வீட்லேயே வந்து இருந்து தங்கி அவங்க அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜேகேக்கும் சரி நம்ம டேக்குமே சரி அப்படியே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டாம் டூம்னு அப்படியே மேரேஜ் நடக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுகாவும் சரி நம்ம ஜிமினாவும் சரி அப்படியே அவங்க வீட்லேயும் பேசி சம்மதம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்லேயும் சம்மதம் கொடுத்துட்டாங்க. மச்சி உனக்கு கல்யாணமா, ஐயையோ என் பிள்ளைக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினால செம்ம ஜாலி. அப்படியே அந்த கல்யாணத்திலே அந்த டிஜேவெல்லாம் போட்டு செம்மையாக அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் சுகாவுமே மானு போகுது மறுவாது போகுது, லூசு பையன் எப்படி ஆடுறான், எங்கள் ஆத்தா அங்கே தான் உட்காந்துனுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன ஜிமி டான்ஸ் ஆடுறது அது இதுன்னுட்டு பார்க்க அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுகாவுடைய அப்பா அம்மா உட்காந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம ஜிமீனை. வெக்கம் கெட்டவன் என் பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், இதென்ன ரொமான்டிக் சாங்கில் ஆடுறேன்னு பாரு என் பிள்ளைய கூட்டின்னு போய் அது பாட்டுக்கதை அங்கே ஏறிட்டு கிடக்குது. நம்ம டேக்குக்கு அப்படியே கல்யாணமும் முடியுது. அண்ட் அதே மாதிரி நம்ம டேக்குக்குமே வந்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருக்கும். 2 ஃபேமிலியுமே அப்படியே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அண்ட் சுகா அண்டு ஜிமினுமே வந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த மூவியை நான் இங்கே முடிக்கிறேன்டா, ஓகேவா? வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னாக்க அக்காவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. குளிர்காலம் வந்தாலே கூட சளியோடு சேர்ந்து தான் வருது எனக்கு. அதனாலவே இப்படி தான் அப்படியே அந்த த்ரோட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா கோல்டா அது என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல. அந்த மூக்கெல்லாம் அப்படியே எரிச்சலாக இல்லையோ கோல்ட் ஆகிட்டா அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சரியாக அப்படியே அந்த மழையெல்லாம் வருதா, அந்த கிளைமேட் இன்னும் மாறுதா, அதே மாதிரி தான் கோல்டே சரியாக மாட்டேங்குதுடா. நானும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து ஏதோ சரிப்பட்டு வரல. அதனால தான் அப்படி கொஞ்சம் லேட் ஆகுதுடா வீடியோ. ஐம் ரியலி சாரி. அண்ட் இனிமேல் வந்து 1 டே விட்டு 1 டே அப்படி இல்லைன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுவிட்றேன், ஓகேவா? ஓகே, பை, டேக் கேர். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பை, டேக் கேர்.